do it. Okay. Everybody just calm down. Count of 3. We're all going to put down our guns. I have crossbows. We put down our weaponry on the count of 3. Okay. You ready? I'm ready. 1, 2, 3. வாட்ஸ்அப் மக்களே, ஸோ 2 நாளைக்கு ஆப்பிள் WWDC 2024 நடந்துச்சு. ஸோ அதில் நிறைய சர்ப்ரைசஸ் கொண்டு வந்துருந்தாங்க ஆப்பிள் யூசர்ஸ்க்கு. ஸோ விஷன் ஓஎஸ், ஏர்பாட்ஸ், ஆப்பிள் டிவி, வாட்ச் ஓஎஸ், ஐபேட் ஓஎஸ், மற்ற கேல்குலேட்டர் ஆப் அண்ட் ஃபைனலி iOS 18 கடைசியாக வந்துருச்சு. ஸோ ஐஃபோன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ நாங்கள் iOS 18 பற்றி பேச வந்திருக்கோம்னு பார்த்தா இல்லை. ஸோ இந்த இவெண்ட்டில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ்னு புதுசாக ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் ஃபோன்ஸுக்கு AI இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி பேச போகிறோன்னா அதுவும் இல்லை. ஸோ இந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சதுலேருந்து iOS ஃபேன்ஸ், ஆண்ட்ராய்ட் ஃபேன்ஸு மாறி சண்டை போட்டுருக்காங்க. iOS ஃபேன்ஸு நம்ம புகழ்கிறதும், ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ் போட்டு அடி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க புது சாஃப்ட்வேரை. ஸோ இதை பற்றி தான் பேச வந்திருக்கோன்னா அதுவும் இல்லை. அப்போ எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நாட்டில் அவனோட 1008 வேலை இருக்கு, போய் வேலையை பாருங்க. ஸோ சாஃப்ட்வேர் பற்றி ரிவ்யூ கொடுக்கறதுக்கு ஐஃபோன் இல்லை, மற்ற ஓஎஸ் ரிலீஸஸ் பற்றி சொல்கிறதுக்கு ப்ராடக்ட்ஸும் இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபேன்ஸ் அக்டோபரில் ஆண்ட்ராய்டு 15 ரிலீஸ் பண்ண போகிறாங்க. எலிஜிபிள் டிவைசஸ் பற்றி எனக்கு தெரியல, சத்தியமாக தெரியல. ஸோ நாங்கள் பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு 14 இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி. எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் சும்மா ஷார்ட்டாக சொல்ல போகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைசேஷன். ஸோ செட்டிங்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் எடிட் லாக் ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா வேணுங்கிற மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இதை நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் டெக்ஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னிஷன். ஸோ இது நார்மலாக ஒரு சாம்சங் இல்லாட்டி கேமரா ஆப்லேயே இருக்கும். நீங்கள் அந்த டெக்ஸ்ட் ஐக்கன் டீன்னு இருக்கிற ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி அதை ரீட் பண்ணும். ஸோ அதில் நீங்கள் வேணும்னா ஸ்கேன் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பேக் போயிட்டு நீங்கள் இதை நார்மல் டெக்ஸ்ட்டை கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ப்ரிஃபர் பண்ணணும், சர்ச் பண்ணிக்கணும்னா இது ஒரு ஈஸி சிம்பிள் ஆப்ஷன். ஸோ நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர். ஸோ இது நீங்கள் ஸ்வைப் டவுன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ ஆண்ட்ராய்டு 13 இல்லாமல் இதில் கொஞ்சம் புது ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் ரெக்கார்டருக்கு நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிக்க தேவையில்ல, இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ மற்ற மைக்ரோஃபோன் அண்ட் கேமரா கண்ட்ரோல், நீங்கள் ஏதாச்சும் ஒரு வாட்ஸ்அப் இல்லாட்டி காலிங் எடுத்தீங்கனாலும் அது மேலே ஒரு ஐக்கன் க்ரீன் கலரில் தெரியும். அண்ட் வைஃபை அண்ட் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக செட்டிங்ஸில் போய் சர்ச் பண்ணிக்க தேவையில்லை, இதுலேயே நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது முந்திருந்த MIலே இருந்துச்சு, பட் சாம்சங்க்கு ஒரு புது அப்டேட் ஒன்று. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். இது உங்களோட செட்டிங்ஸில் தான் இருக்கும் நோட்டிஃபிகேஷன் கீழே. ஸோ இது நீங்கள் 2 வகையான ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். ஒன்று கேமரா ஃப்ளாஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ கேமரா ஃப்ளாஷ் இது நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுன்னா ஃப்ளாஷ் ஆகும். இது கொஞ்சம் ரொம்ப அனாயிங்காக இருந்துச்சுன்னா பாக்கெட்டில் வச்சுருந்தா ரொம்ப ப்ரைட்டாக திடீர்னு ஃப்ளாஷ் ஆகும். ஸோ இது அனாயிங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இல்லாட்டி ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இருக்குது. ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளாஷ் ஆகும், எதுவும் நோட்டிஃபிகேஷன் மெசேஜஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்வைப்பிங் அகெயின்ஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப்புக்கு மூவ் பண்ணுற மெத்தட் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன், பட் இது ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஸோ நார்மலாக ஒரு ப்ளே ஸ்டோர் மாதிரி ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி இதிலேருந்து இன்னொரு அப்ளிகேஷனுக்கு போகணுன்னா நீங்கள் எப்படியும் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணி அடுத்த அப்ளிகேஷனுக்கு போவீங்க. ஸோ இன்னொரு சிம்பிள் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஒரு லைன் இருக்குது,
அதை நீங்கள் ஸ்வைப் பண்ணாலே நீங்கள் அடுத்த அப்ளிகேஷனுக்கு போய்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்வைப் பண்ண அடுத்த அப்ளிகேஷன் நீங்கள் ப்ரீவியஸாக யூஸ் பண்ண அப்ளிகேஷன் வேலை செய்யும். ஸோ இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ Android 15 ரிலீஸ் பண்ண பிறகு அதில் என்னென்ன புது அப்டேட்ஸ் வந்துருக்குன்னு நாங்கள் கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் ஸோ எனக்கு ஒரு iPhone 6s ஒன்று கிடச்சிச்சு. பட் பவர் வேலை செய்யாதுன்னு சொல்கிறாங்க. பட் நான் பேட்டரியெல்லாம் வாங்கி போட்டு பார்த்தேன். பட் iCloud லாக் ஆகிருக்கு. ஸோ iCloud நான் ஜெயில் பிரேக் பண்ணி பார்த்துட்டேன். பட் ஃபோன் திடீர்னு சுட்டு போயிடுச்சு.